நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார பகுதியில் 12 பேரை கொன்ற காட்டு யானை ராதாகிருஷ்ணனுக்கு மயக்க ஊசி செலுத்தப்பட்ட நிலையில் கும்கி யானைகள் உதவியுடன் காட்டு யானை லாரியில் ஏற்ற வனத்துறையினர் தீவிரம் காட்டி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சுரேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ்குமார், தற்பொழுது அங்கு நிலவும் சூழல் என்ன, விவரிங்க. வணக்கம். நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்துள்ள ஓவலி பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் ராதாகிருஷ்ணன் என்ற காட்டு யானை 12 பேர் கொன்ற நிலையை அதனை பிடிக்க பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். அதன் ஒரு பகுதியாக முதுமலையிலிருந்து பொம்மன், வசீம், விஜய், சீனிவாசன் என்ற 4 கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டன. குறிப்பாக 100க்கும் மேற்பட்ட வன ஊழியர்கள் அதிநவீன தெர்மல் ட்ரோன் கேமரா உதவியோடு யானையை பிடிக்கும் பணி நடந்து வந்தது. கால்நடை மருத்துவர்கள் ராஜேஷ் மற்றும் கலைவாணன் அடங்கிய குழு மயக்கம் மருந்து நிரப்பப்பட்ட துப்பாக்கியுடன் யானை இருக்கும் பகுதியில் மயக்க ஊசி செலுத்துவதற்காக சென்றனர். நேற்று மாலை வரை அந்த யானை வேறு ஒரு புதரில் மறைந்த நிலையில் வனத்துறையினர் மரத்தில் அமைத்துள்ள பரன் அருகே வந்தது. பரன் மேல் அமர்ந்த கால்நடை மருத்துவர்கள் மயக்க ஊசி மூலமாக மயக்க ஊசி செலுத்தினர். யானை மயக்கமாக தற்பொழுது இருக்கும் பட்சத்தில் கும்கி யானைகள் உதவியோடு லாரியில் ஏற்றப்பட்டு முதுமலை கொண்டு செல்லப்படும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். தற்பொழுது அந்த யானை தொடர்ந்து மயக்கம் அடைந்து வரும் சூழ்நிலையில் மேலும் இன்னொரு மயக்க ஊசி செலுத்தி அந்த யானையை பிடிக்கப்படும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர்.